எந்த நிச்சயமும் இல்லாத வாழ்க்கையை வாழுகிற நாம் அலட்சிய போக்கோடு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நன்மாராயங்களும் பெறப்பட்ட, எல்லா மன்னிப்பையும் வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய இறுதி தருவாயில் கூட இறை வழிபாட்டுக்காக இவ்வளவு கடுமையான சிரத்தை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எனக்காக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் விழுந்து விழுந்து வணங்குவது என்பது இரண்டாம் பட்சம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி உணர்வு எனக்கு இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு ஏராளமான அருட்கொடையை தந்திருக்கிறான், என்னை வாழ வைத்திருக்கிறான். இறைவனுடைய அருள் ஒரு நொடி என் வாழ்வை விட்டு விலகிவிட்டால் இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது. நாம் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, உண்ணுகின்ற உணவிலிருந்து, உடுத்துகின்ற உடையிலிருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். சில பேரை பார்ப்போம், நன்றாக பேசிக் கொண்டிருந்திருப்பார், நம்மோடு இரவிலே நின்று பேசிக் கொண்டிருந்திருப்பார். காலையிலே அவரை பார்த்தால் அவருடைய கை கால்கள் இழுத்திருந்திருக்கும். ஒரு நரம்பு தான் பேசியிருப்போம், ஒரே ஒரு நரம்பு தான். இறைவன் அந்த நரம்பை செயல்படாமல் இயங்க விடாமல் இறைவன் தடுத்து விட்டால் இந்த உலகத்துல நம்மால இயங்க முடியாது, நம்முடைய கை கால்களை அசைக்க முடியாது. அப்படியான அருளை அல்லாஹ் தந்திருக்கின்ற பொழுது அந்த அருளுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டாமா? ஆனா இன்றைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்றைக்கு அவ்வளவு வாய்ப்புகள், அவ்வளவு வசதிகள், அமல்களை செய்வதற்கு சிரமமே தேவையில்லை என்ற அளவுக்கு வாகன வசதிகள் இன்றைக்கு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும், நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமை ஏற்று இங்கு கொழும்பிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிற சுவனத்தில் நமக்கான ஒரு இடத்தை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது அதற்கான சேமிப்புகளை, அதற்கான முதலீடுகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அதிகம் நற்காரியம் புரிகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். மனிதர்களில் யார் அதிகமான நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று இறைவன் சோதித்து பார்ப்பதற்காக, தேர்வு வைத்து பார்ப்பதற்காகத்தான்
இந்த உலக வாழ்க்கையை ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தகைய இந்த வாழ்க்கையை நாம் அமல்களால் நற்காரியங்களால் அலங்கரிக்கின்ற பொழுதுதான் மறுமையினுடைய வெற்றி என்பது நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவின் முன்னிலையிலே நிறுத்தப்பட்டு அந்த விசாரணை மன்றத்தில் நம்முடைய நன்மைகள் நம்முடைய தீமைகளை மிகைத்து நிற்கிற பொழுதுதான் மீசான் தராசு நன்மைகளால் கனத்திடும் பொழுதுதான் மறுமைக்கான வெற்றி படியை நோக்கி நம்மால் செல்ல முடியும். நம்முடைய நன்மைகள் குறைந்து தீமைகள் மிகைத்து விட்டால், அதிகமான தீமைகள் நிறைந்து நம்முடைய மீசான் தராசில் தீமைகள் கடத்து விட்டால், நரகம் என்கின்ற நஷ்டத்திலே இறைவன் தயாரித்து வைத்திருக்கின்ற வேதனையிலே நாம் செல்ல நேரிடும். அதனால் இந்த உலக வாழ்க்கையை அமல்களால் நிறைக்க வேண்டும். அமல்கள் அதிகம் புரிவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல சுவனவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், நல்ல அமல்கள் புரிவார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். சுவனத்திற்கான தகுதி என்பது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, இறைவனை நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, நான் அல்லாஹுவை நம்பிவிட்டேன், மறுமையை நம்பிவிட்டேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களையும் புரிய வேண்டும். அமல்கள் நம்முடைய வாழ்வில் இருப்பது சுவனத்திற்கு செல்வதற்கான அடிப்படை தகுதியாக இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அமல்களிலே எவ்வளவு பெரிய அலட்சியம் நிலவுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் சொன்ன அமல்களை, நற்காரியங்களை, தொழுகையை, அதே போன்று குர்ஆன் ஓதுவதை, இன்ன பிற நற்காரியங்களை நாம் ஆர்வத்தோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரங்களை அதற்காக ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எத்தனையோ நேரத்திலே நம்முடைய போன்களிலே நம்முடைய நேரத்தை கழிக்கின்ற நேரங்களில், நம்முடைய கையில போன் இருக்குது, இந்த போன்களில் நாம் கழிக்கக்கூடிய நேரத்தை கணக்கு போட்டால் நம்முடைய வாழ்வில் அல்லது ஒரு நாளில் பெரும்பகுதியான நேரத்தை இந்த வீணான காரியத்திலே போன்களில் தான் கழிக்கிறோம். ஒரு போன் இன்றைக்கு மனிதனுடைய பெரும்பான்மை நேரத்தை தின்று கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களிடத்திலே அவர்களுடைய ஒரு நாளின் பெரும்பகுதி போனை உபயோகிப்பதில் தான் இருக்கிறது. சராசரியாக இன்றைக்கு இளைஞர்களிடத்துல கேட்டால் எவ்வளவு நேரம் உங்க போனை பயன்படுத்துவீங்க என்று ஒரு இளைஞர்களிடத்தில் நாம் கேட்டால் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? சராசரியாக 8 மணி நேரம். இது அவங்க கணக்கு போட தேவையில்லை, அவங்க போனே கணக்கு போட்டு கொடுக்குது. நம்முடைய ஒவ்வொருவருடைய போனிலையுமே நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்முடைய போனை பயன்படுத்துகிறோம் என்கின்ற நேரத்தை அந்த போனே கணக்கு போட்டு கொடுக்குது. இப்படி அந்த போன் தரக்கூடிய நேரம் என்பது சராசரியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்குது. யோசித்து பாருங்க, 8 மணி நேரம் என்பது நம்முடைய ஒரு நாளில் எவ்வளவு பெரும்பகுதி என்று. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இதுல 8 மணி நேரம் உறக்கத்திலே செல்கிறது. தூக்கத்துக்கு 8 மணி நேரம் ஒதுக்கணும். மீதம் இருக்கக்கூடியது வெறும் 16 மணி நேரம் தான். மனிதன் ஒரு நாளைக்கு செயல்படுகின்ற நேரம் என்பது வெறும் 16 மணி நேரம் தான். இந்த 16 மணி நேரத்தில் 8 மணி நேரம் போனுக்காக உபயோகிக்கப்படுகிறது என்றால், போனுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், அப்ப எவ்வளவு நேரம் ஒரு நாளினுடைய பாதி அளவுக்கு போனில் தங்களுடைய நேரத்தை இன்றைக்கு மனிதர்கள் கழித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த போன்ல என்ன அப்படி? போனை பார்த்து குர்ஆனை ஓதுகிறார்களா? குர்ஆனை ஓதினால் கூட நன்மை. அந்த போனில இருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து வைத்து அதை வாசித்து அதை படித்து குர்ஆனை எழுத்து கூட்டி படித்தால் அது இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரும், இறையச்சத்தை பெற்றுத்தரும். இப்படியான நன்மையான காரியத்துக்காக அந்த நேரம் செலவிடப்படுகிறதா? பேஸ்புக் தான்,
சோசியல் மீடியாவுல தங்களுடைய பெரும்பகுதியான நேரத்தை, ஒரு நாளினுடைய பாதி நேரத்தை கழித்து வீணடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தேவையற்ற காரியத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய நேரங்கள் கழிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை குறிப்பிடுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தினுடைய முக்கியத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்துவிட்டு ஒரு தகவலை இந்த மனித குலத்துக்கு தருகிறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், எல்லா மனிதனும் காலத்தை வீணடித்து, காலத்தை பயனற்றதாக்கி, காலத்தை வீணான காரியங்களில் கழித்து நஷ்டத்தில் இருக்கிறான், தோல்வியிலே இருக்கிறான், மறுமையிலே கை சேதத்தில் இருக்கிறான். 4 பண்புள்ளவர்களை தவிர. அந்த 4 பண்பு என்ன? இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், ஈமான் இருக்கணும். ஈமான், அல்லாஹ்வை நம்பி, மறுமை நாளை நம்பி, இப்படி இறைவன் நம்ப சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். அமல்கள் நம்மிடத்துல இருக்கின்ற பொழுதுதான் அந்த நஷ்டத்திலிருந்து விடுபட முடியும். வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸப்ர், உண்மையையும் பொறுமையையும் ஒருவருக்கு ஒரு உபதேசித்துக் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வது, நல்ல அமல் புரிவது, உண்மையையும் பொறுமையையும் ஒருவருக்கு ஒரு உபதேசித்துக் கொள்வது. இந்த 4 பண்புகளுக்காக யார் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்களோ, இந்த 4 காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்நாளை யார் பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் காலத்தை பிரயோஜனமான முறையிலே கழித்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்கள். மற்றவர்கள் காலத்தை வீணடித்து மறுமையிலே கை சேதத்தை பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதுல மிக முக்கியமான ஒன்றாக நல்ல அமல்கள் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, நற்காரியங்கள் இருக்கிறது. இதிலே இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அலட்சிய போக்கோடு இருக்கிறோம். அமல்களிலே மிக முக்கியமான முதன்மையான அமலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல் என்பது தொழுகை. இந்த தொழுகை விஷயத்துல இன்றைக்கு நம்மிடத்துல எத்தனை விதமான பொடுபோக்கு தன்மை இருக்கிறது. ஒரு ஜும்மா தினத்திலே ஜும்மாவுடைய தொழுகையிலே இன்றைக்கு நாம் ஆஜராகி விடுகிறோம். ஜும்மாவிற்கு ஆஜராகக்கூடிய நாம் 5 வேளை தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? 5 நேர தொழுகையில இந்த ஜும்மாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல அந்த 5 வேளை தொழுகை, கடமையான தொழுகையையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றி விடுவேன் என்று உறுதியேற்றவர்கள் எத்தனை பேர்? அதை செயல்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 வேளை தொழுகையையும் நான் விட்டதே கிடையாது. அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், அதிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன், விடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பலருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுகை. ஜும்மா வாரத்துக்கு ஒரு நாள், ஒருவேளை ஜும்மா மட்டும்தான் பள்ளிவாசலுக்கான வருகையாக இருக்கிறது. சில பேருக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை தொழுகை தான், 2 வேளை தொழுகை தான். சில பேருக்கு நினைத்தால் தொழுகை, சில பேருக்கு ரமலான் வந்தால் தொழுகை, சில பேருக்கு பெருநாள் மட்டும்தான் தொழுகை. இப்படி மார்க்கத்துல முதன்மை அமலாக சொல்லப்பட்டிருக்கிற தொழுகையிலேயே இன்றைக்கு மிகப்பெரிய அலட்சியம், மிகப்பெரிய பொடுபோக்கு தன்மை இன்றைக்கு மக்களை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கணும். இப்ப யோசித்து பாருங்கள். முதன்மையான அமல், மறுமையிலே நிறுத்தி இறைவனிடத்திலே அமல்கள் தொடர்பாக கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகை. அதிலேயே மிகப்பெரிய ஒரு பின்னடைவிலே இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்கள் விஷயத்தில் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட தூதர்? இறைவனால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட தூதர். நாளை மறுமையிலே நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தூதர். மக்களை நரகத்திலிருந்து அவர்களுடைய பரிந்துரையால் விடுதலை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் விடுதலை செய்யக்கூடிய ஒரு தூதர். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை விஷயத்தில் எப்படி இருந்தாங்க? இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்கள். காதயத்தஃபத்தர்ன கதமா, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பாதங்களும் நின்று வணங்கி 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 அவர்களுடைய கால் பாதங்கள்
வீங்கி போயிருக்கிறது. அந்த வீக்கத்தினுடைய கடுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இந்த வீக்கத்தாலேயே இந்த கால் விழித்து விடும் என்று நினைக்கின்ற அளவுக்கு கடுமையாக வீங்கி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், லிம தஸ்னஉ யா ரசூலல்லாஹ் வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே, எதற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எனக்காக, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் விழுந்து விழுந்து வணங்குவது என்பது இரண்டாம் பட்சம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி உணர்வு எனக்கு இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு ஏராளமான அருட்கொடையை தந்திருக்கிறான், என்னை வாழ வைத்திருக்கிறான். இறைவனுடைய அருள் ஒரு நொடி என் வாழ்வை விட்டு விலகிவிட்டால் இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது. நாம் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து, உண்ணுகின்ற உணவிலிருந்து, உடுத்துகின்ற உடையிலிருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தான். சில பேரை பார்ப்போம், நன்றாக பேசிக் கொண்டிருந்திருப்பார், நம்மோடு இரவிலே நின்று பேசிக் கொண்டிருந்திருப்பார். காலையிலே அவரை பார்த்தால் அவருடைய கை கால்கள் இழுத்திருந்திருக்கும். ஒரு நரம்பு தான் பேசியிருப்போம், ஒரே ஒரு நரம்பு தான். இறைவன் அந்த நரம்பை செயல்படாமல் இயங்க விடாமல் இறைவன் தடுத்து விட்டால் இந்த உலகத்துல நம்மால இயங்க முடியாது, நம்முடைய கை கால்களை அசைக்க முடியாது. அப்படியான அருளை அல்லாஹ் தந்திருக்கின்ற பொழுது அந்த அருளுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்த வேண்டாமா? என் உடல் அசைகிறது, என்னுடைய அங்கம் அசைகிறது, அதன் மூலமாக உழைக்கிறேன், பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன், என்னுடைய குடும்பம் அதனால் தான் வாழுகிறது. அதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்த உடல் இயக்கத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே இயக்கி தொழுகைக்காக பயன்படுத்தி என்னுடைய நன்றியை நான் வெளிப்படுத்த வேண்டாமா? அதனால் தான் நான் நன்றி உள்ள அடியானாக இறைவன் முன்னிலையிலே நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தன்னுடைய இறுதி தருவாய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரண்டு மனிதர்கள் நோயினால் எவ்வளவு வேதனையை அடைவார்களோ அந்த வேதனையை நான் ஒரு நபராக சுமந்து கொள்கிறேன். ரெண்டு பேருடைய உடம்புல வலி ஏற்பட்டால் அந்த வலியினுடைய கடுமையும் கோரமும் எவ்வளவு கடுமையாக இருக்கிறோமோ, கொடுமையாக இருக்குமோ, அதை நான் ஒருவனாக சுமந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு வேதனை, வலி. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சிரமம்? தொழுகை நேரம் வந்து விட்டது, உழு செய்வதற்காக ரசூலுல்லாஹ் தண்ணி கேட்கிறாங்க, உழு செய்வதற்காக தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அமர்ந்த நிலையிலேயே ரசூலுல்லாஹ் உழு செய்யறாங்க. உழு செய்து விட்டு ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிகிறது, மீண்டும் உழு செய்யறாங்க, மீண்டும் எழுந்திருக்க முடியல. 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உழு செய்யறாங்க, எழுந்திருக்கிறாங்க, உழு செய்யறாங்க, எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு அவர்களால் காலூன்றி பூமியிலே நிற்க முடியவில்லை, மயங்கி விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல தொழுகையினுடைய நேரம் கழிகிறது என்று தெரிந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொலை வைக்க சொல்லிவிடுகிறார்கள். ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு உடலில் ஒரு சின்ன மாற்றம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சின்ன ஆரோக்கியத்தை உணர்கிறார்கள். அந்த ஆரோக்கியத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்லி பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அழைத்து செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த ஆரோக்கியத்தின் அளவுகோல் என்னவென்றால், ஒரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு அவர்கள், இருவருடைய தோள் புஜத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கைகளை போட்டுக் கொள்கிறார்கள். அந்த இருவரும் தான் நடக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி இழுத்துக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வால கால் அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அவர்களுடைய கால் விரல்கள் பாலைவன மணலிலே கோடு கிழித்துக் கொண்டு செல்லுகிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழும் விஷயத்திலே ஆரோக்கியமாக உணர்ந்தார்கள். யார்?
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள். நமக்கு அப்படியான சான்று இருக்கிறதா? நம்ம முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நமக்காக சுவனத்திலே ஒரு இடத்தை பதிவு செய்து விட்டார் சொல்ல முடியுமா? எந்த நிச்சயமும் இல்லாத வாழ்க்கையை வாழுகிற நாம் அலட்சிய போக்கோடு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நன்மாராயங்களும் பெறப்பட்ட, எல்லா மன்னிப்பையும் வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய இறுதி தருவாயில் கூட இறை வழிபாட்டுக்காக இவ்வளவு கடுமையான சிரத்தை எடுத்துக்கொண்டார். ஆனா இன்றைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்றைக்கு அவ்வளவு வாய்ப்புகள், அவ்வளவு வசதிகள், அமல்களை செய்வதற்கு சிரமமே தேவையில்லை என்ற அளவுக்கு வாகன வசதிகள் இன்றைக்கு இருக்கிறது. தொழுகைக்கு வர வேண்டுமா? வாகன வசதி இருக்கிறது. குரானை எடுத்து வைத்து ஓத வேண்டுமா? நம்முடைய போனே போதும் குரானை ஓதுவதற்கு, ஓத கற்றுக்கொள்வதற்கு, குரானை கேட்பதற்கு, அதனுடைய பொருளை படிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு போன் போதும். ஆனா பயன்படுத்துவது கிடையாது. அமல்களிலே நம்முடைய ஈடுபாட்டை காட்டுவது கிடையாது, அமல்களை அதிகப்படுத்துவது கிடையாது. நம் வாழ்வை அமல்களால் அலங்கரிக்காமல் தூரமாக சென்று கொண்டிருக்கிறோம். அமல்களால நம்முடைய வாழ்க்கையே அலங்கரிக்கணும். நாளை மறுமையிலே நம்முடைய தீமை கனத்து இருக்குமா அல்லது நன்மை கனமாக இருக்குமா சொல்ல முடியாது. நன்மை அதிகமாக இருக்குமா தீமை அதிகமாக இருக்குமா சொல்ல முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம நிறைய அமல்கள் செய்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நன்மையான காரியங்கள் செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். நம்மள்ட்ட நிறைய நன்மை இருக்குது, தீமை கம்மியா தான் இருக்குது அப்படின்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லை, நம்மளே நாமே நினைச்சுக்குவோம் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறோம், நிறைய பாவம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நம்மை நாமே தூய்மைவாதம் பேசிக்கொள்வோம். தூய்மையானவர்களாக, பரிசுத்தவான்களாக நம்மை நாமே நினைச்சுக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அது உண்மையாக இருக்காது. மறுமை நாளிலே நிறுத்தப்படுகின்ற பொழுதுதான் எங்கிருந்து நம்முடைய கை சேதம் ஆரம்பிக்கும்னே சொல்ல முடியாது, எங்கிருந்து நாம் நட்டப்படுவோம்னே சொல்ல முடியாது. நிறைய அமல்களை நாம் சேர்த்து வைத்து சென்றால் கூட மலை போல குவிந்த நன்மைகளோடு தூக்க முடியாமல் சுமையாக சுமைந்து கொண்டு நம்முடைய நன்மைகளை அள்ளி சென்றால் கூட யார் எங்கிருந்து வந்து நம்முடைய நன்மைகளை பறித்து செல்வார்கள் சொல்ல முடியாது. ஒருத்தர் திட்டி இருப்போம், ஒருத்தர்கிட்ட பேசி இருப்போம், ஒருத்தரை ஏசி இருப்போம், ஒருத்தருடைய பொருளாதாரத்தை அறியாமல் கூட நாம் பறித்திருப்போம். மறுமையில வந்து நிப்பார். நாம நினைப்போம் 1 ரூபா 2 ரூபா தானே, நாம நினைப்போம் கொஞ்ச நெஞ்சம் தானே, விளையாட்டுக்கு தானே அவரை திட்டணும், விளையாட்டுக்கு தானே அவரை நம்ம பேசணும், விளையாட்டுக்கு தானே அவரை அடிச்சோம், நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது நினைத்து கொண்டிருப்போம். ஆனா அவர் வந்து அல்லாஹ்விடத்துல வழக்காடுவார். இறைவா, இவர் என்னுடைய மானத்தை பறித்து விட்டார், என்னை திட்டி விட்டார், என்னை ஏசி விட்டார், என்னை அடித்து விட்டார், என்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து விட்டார். அது 1 ரூபாவோ 2 ரூபாவோ, ஒரு அடியோ ஒரு பேச்சோ விளையாட்டுக்கோ என்று நாம் நினைத்தால் கூட அவர் அல்லாஹ்விடத்திலே வந்து வழக்காடுவார். என்ன செய்யப்படும்? நம்முடைய நன்மைகள் அவரிடத்துல தூக்கி கொடுக்கப்படும். உன்னை அடித்தானா, இவருடைய இந்த நன்மை எடுத்துட்டு போ. உன்னை ஏசினானா, இந்த நன்மை எடுத்துட்டு போ. உன்னுடைய பொருளாதாரத்தை தரலையா, இந்த நன்மை எடுத்துட்டு போ. நம்முடைய நன்மைகள் மூட்டை மூட்டையாக சுமையாக மலை போல சுமந்து வந்தாலும் அடுத்தவர் வழக்காடுகிற பொழுது நம்முடைய நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய்விடும். கடைசியில என்ன? கொடுக்கிறதுக்கு நன்மையே இருக்காது. கொடுக்கிற வழக்கு வந்துகிட்டே இருக்கும், நமக்கு எதிராக ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா கொடுக்கறதுக்கு நமக்கு நன்மையே இருக்காது. கொடுத்து 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 காலியாக இருக்கும். இப்ப என்ன செய்யப்படும்? அவர் என்ன பாவம் செஞ்சிருக்கிறார், நம்மளால பாதிக்கப்பட்ட நபர் என்னென்ன தவறு செய்திருக்கிறார், பாவம் செய்திருக்கிறார், அது ஒவ்வொன்றாக நம்ம மேல சுமத்தப்படும். இந்த உலகத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறோம், நமக்குடைய மறுமையிலே எந்த பாதிப்பும் கிடையாது, சுவனத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று நாம் கற்பனை கோட்டையிலே வாழ்ந்தாலும் மறுமை நாளிலே சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். மலை போல நன்மைகளை அள்ளி வந்த நபர் கூட நரகவாதியாக செல்லலாம், தீமைகளை அள்ளி வந்தவர் கூட சுவனவாதியாக செல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் மறுமை நாள்ல மாறலாம். இப்ப நாம என்ன பண்ணணும்? இப்படியான சூழல் இருக்கும் பொழுது
எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நன்மைகளை குவிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்க முடியுமோ, ஒரு நொடி கிடைத்தால் கூட அந்த ஒரு நொடியிலே நன்மைகளை எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து விட வேண்டும். அதுதான் மறுமையில நம்மளை காப்பாற்றும். அதனாலதான் அல்லாஹ் இந்த மறுமை நஷ்டத்தை காலத்தோடு தொடர்பு படுத்தி பேசினான். காலத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான். இந்த நஷ்டம் போகணும்னா அமல் செய்யுங்க, நல்ல அமலை புரியுங்கள், நற்காரியங்களை செய்யுங்கள் என்று அந்த காலத்தோடு தொடர்பு படுத்தி பேசினார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன நேரம் கிடைத்தால் கூட அதை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் மறுமைக்காக, மறுமையினுடைய அந்த நன்மைக்காக நம்முடைய நேரத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் மரணம் வரும். எப்ப வரும்லாம் தெரியாது, எந்த நொடி வரும்லாம் தெரியாது. அடுத்த நொடி கூட நம்ம மரணிக்கலாம், சொல்ல முடியாது. மரணம் வந்து விட்டால் மனிதன் புலம்புகிற புலப்பத்தை எல்லாம் சொல்லுகிறார். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து செலவு செய்து விடுங்கள். இல்லை என்றால் இறைவா, எனக்கு கொஞ்ச கால அவகாசம் தரக்கூடாதா? சிறிது நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடாதா? நான் தர்மங்களை செய்து நல்லவனாகி விடுவேனே. இவ்வளவு நாள் ஏதோ பொடுபோக்கா இருந்துட்டேன், அலட்சியமா இருந்துட்டேன். இப்ப மௌத்து கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. மலக்குள் மௌத்தின் கண் முன்னால் வந்து நிற்கிறார். என் உயிரை கைப்பற்ற வந்து விட்டார். கொஞ்ச கால அவகாசத்தை கொடுறப்பே, கொஞ்ச நேரத்தை கொடு, ஒரு நிமிடத்தை கொடு, நான் என் சொத்தை எல்லாம் செலவு செஞ்சு நல்லவனாகி விடுகிறேன். புலம்புவான் மனிதன், கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகிற பொழுது, இறைவா, எனக்கு கொஞ்ச காலம் அவகாசத்தை கொடு, நான் எந்த நல்லவர்களை எல்லாம் செய்யாமல் அலட்சியமாக விட்டு வந்தேனோ அதையெல்லாம் இப்ப போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். இதற்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இப்படி புலம்புன உடனே, அழுத உடனே, கூக்குரல் எழுப்பின உடனே வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விடப்பட்டு விடுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இறைவன் சொல்லுகிறான், அவலம் இருக்கும் படிப்பினை பெற்று திருந்துபவனுக்கு எவ்வளவு காலம் தேவையோ அந்த அவகாசத்தை உன் வாழ்நாள் காலமாக நான் தரலையா? மனிதனின் வாழ்நாள் காலம்தான் அல்லாஹ் தருகிற அவகாசம். 60 ஆண்டு வாழ்ந்தேன், 70 ஆண்டு வாழ்ந்தேன். இந்த இறைவன் நமக்கு தந்த வாழ்நாள் காலம்தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அவகாசம். அதை நான் உனக்கு தரலையா? அல்லாஹ் கேட்பான். அதில் என்ன செய்தாய்? 60 ஆண்டு வாழ்ந்து விட்டு, 70 ஆண்டு வாழ்ந்து விட்டு, இவ 1 நிமிடம் இறைவா தந்து விடு, 2 நிமிடம் தா, 5 நிமிடம் தா, நான் என் சொத்தை எல்லாம் வித்து நான் நல்லவனாயிடுறேன், நான் விட்ட அமலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். இப்போது கெஞ்சுகிறாயே, உன் வாழ்நாளில் நீ என்ன செஞ்ச? அப்போதும் நரகத்தை பற்றிய எச்சரிக்கை இருந்ததே, அப்போதும் மரணத்தை பற்றிய எச்சரிக்கை இருந்ததே, அதுல எல்லாம் நீ திருந்தாமல் இப்ப போய் திருந்த போயிருந்தியோ? கல்லா இன்னஹா கலிமா முவக்கா இலுஹா. இது நீ சொல்லுகின்ற வெத்து வார்த்தை, வெறும் வார்த்தை. உன் மனசார சொல்லல, உன் மனசுல ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, நரகத்துக்கு பயந்து, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு, மறுமைக்கு பயந்து, மரணம் எப்போது வந்துவிடும், எப்போது வரும் என்று தெரியாது என்ற நம்பிக்கையோடு நீ சொல்வாய் என்றால் உலகத்துல நீ வாழும் பொழுதே திருந்திருக்கும். மரணத்தை கண்கூடா பார்த்த உடனே, மலக்குள் மௌத்தை கண்கூடா பார்த்த உடனே, நரகத்தை கண்கூடா பார்த்த உடனே நீ புலம்புறினா இது ஈமானால் வந்த வார்த்தை அல்ல, வெறும் வாய் வார்த்தை. ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்து விட்டால் அல்லாஹ் ஒரு நொடி முந்தவும் மாட்டான், பிந்தவும் மாட்டான். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே அடைக்கப்பட்டு விட்டது. நாம் வாழுகிற நொடி, நான் எப்போது மரணம் வரும் என்று தெரியாமல் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நொடியும் மரணத்தை எதிர்பார்த்து வாழ வேண்டும்.
அடுத்த நொடி மரணம் வந்து விடலாம் என்கின்ற எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். அதற்கான தயாரிப்பை நாம் மேம்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும். மரணம் வந்துவிட்டால் அந்த வாய்ப்பு மீண்டும் தரப்படாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த நிலைதான் அமல்களில் நம்முடைய ஆர்வத்தை உண்டாக்கும், அமல்களிலே நிலைத்து நிற்க வைக்கும். அமல்களில் நிலைத்து நின்றால்தான் மறுமையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் நரக படுகொலியிலே வீழ வேண்டியது வரும். நரகத்திலே போய் விழுந்து அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். மேலதிக தகவலை 2ஆம் முறையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தை அல்லாஹ் சொன்ன வழியிலே நாம் பயன்படுத்தினால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் மறுமையிலே கைசேதத்தை அடைந்து நரக படுகொலியிலே வீழ நேரிடும். மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்நாள் காலமான அவகாசம் என்பது மரணம் வந்துவிட்டால் அது ஒரு நிமிடம் கூட அதிகப்படுத்தி தரப்படாது, வாய்ப்புகள் மறுக்கப்படும் என்கின்ற தகவல்களை எல்லாம் சென்ற உரையிலே பார்த்தோம். நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அமல்கள் உள்ளவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். ஒரு 10 பேர் கொண்ட குழு. 10 பேரையும் இஸ்லாத்தின் எதிரிகள் பிடித்து 8 எதிரிகளை கொன்று விடுகிறார்கள். 2 வரை சந்தையில் அடிமைகளாக விற்று விடுகிறார்கள். அதிலே இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை பனு ஹாரிஸ் கூட்டத்தார் விலைக்கு வாங்கி அவரை சிறை பிடித்து வைக்கிறார்கள். ஏன்? பத்ர் போரிலே இந்த பனு ஹாரிஸ் கூட்டத்தாரின் தலைவராக இருந்த ஹாரிஸை ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் தான் கொன்றார், அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவரை பிடித்து சிறை பிடித்து வைக்கிறார்கள். ஒரு நாள் இவருக்கு மரண தண்டனையை கொடுப்பதற்காக வீதியிலே அழைத்து வருகிறார்கள். இவருக்கான மரண மேடை தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நொடி பொழுதுகளில் மரணத்தை அடைய போகிறார். மரணம் கண் முன்னால் நிற்கக்கூடிய இந்த வேளையிலே அவரிடத்திலே கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படும். கடைசி ஆசை என்ன என்ற இந்த கேள்விக்கு உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய கடைசி ஆசையாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். ஆனால் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கடைசி ஆசையாக சொன்னது, தஊனி உஸல்லி ரக்அத்தைன், நான் 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள். இதுதான் அவருடைய கடைசி ஆசையாக சொன்ன வார்த்தை. எதிரிகளும் அனுமதி கொடுக்கிறார்கள். மிக விரைவாக 2 ரக்காத்துகளை தொழுது முடிக்கிறார். வேகமாக தொழுது முடித்தவர் எதிரிகளை பார்த்து சொல்லுகிறார், நான் இந்த 2 ரக்காத்துகளை நீண்ட நெடுநேரம் நீட்டி தொழுதிருப்பேன். ஆனால் மரணம் என் கண் முன்னால் வந்துவிட்டது என்பதற்காக உங்களுடைய மரண தண்டனைக்கு அஞ்சி நான் நேரத்தை தாழ்த்துவதற்காக இப்படி தொழுது கொண்டிருக்கிறேன் என்கின்ற அவப்பெயரை என் மேல் நீங்கள் சூட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் விரைவாக தொழுது முடித்திருக்கிறேன். இப்படி தொழுகையாளியாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, ஒரு முஸ்லிமாக நான் உங்களால் கொல்லப்படுகின்ற இந்த வேளையிலே என்னுடைய உடலை நீங்கள் துண்டு துண்டாக ஆக்கினாலும் கூட என் உடலின் ஒவ்வொரு பாகத்திலேயும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி ஏற்படும், இறைவன் பரக்கத்தை தருவான், என்னுடைய மறுமை வாழ்வு சிறக்கும் என்று அவர் சொல்லிவிட்டு தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார். யோசித்து பாருங்கள், தன்னுடைய மரண தருவாய்களை, மரண மேடையை காத்து கொண்டிருக்கின்ற பொழுது, சுற்றி எதிரிகள் நிற்கின்ற பொழுது, வாழ் முனையிலே நிறுத்தப்பட்ட பொழுது கூட நான் ஒரு தொழுகையாளியாக மரணிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவர் இருந்திருக்கிறார் என்ற வரலாறை பார்க்கிறோம். இதுதான் மறுமையிலே நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும்.
மறுமையிலே நம்முடைய நிலை உயர வேண்டும் என்றால், சுவனத்தில் நமக்கான ஒரு இடத்தை இறைவனிடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்றால், சுவனத்தில் நமக்கான ஒரு மாளிகையை அல்லாஹ்விடத்திலே பரிசாக பெற வேண்டும் என்றால், நம்மிடத்திலே நல்ல அமல்கள் இருக்க வேண்டும், தொழுகை இருக்க வேண்டும், கடமையான தொழுகை விடாமல் தொழ வேண்டும், உபரியான வணக்க வழிபாடுகள் இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவது இருக்க வேண்டும், தர்மங்கள் இருக்க வேண்டும், இன்ன பிற எல்லா விதமான நல்ல அமல்களும் இருக்க வேண்டும். நல்ல அமல்களை குறைத்துக் கொண்டோம் என்றால், குறிப்பாக கடமையான வணக்க வழிபாடுகளை தவற விட்டோம் என்றால், அது மறுமையிலே நரக படுகொலியிலே நம்மை தள்ளிவிடும். நரகம் என்பது சாதாரணமானது இல்லை. இன்னைக்கு வெயில நம்மளால பொறுத்துக்க முடியல. வெயில இன்றைக்கு நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவது கிடையாது. ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகபட்சம், செல்சியஸ் கணக்குல 50 டிகிரி வந்துருச்சுன்னா, ஃபாரன்ஹீட்ல ஒரு 100 தாண்டிடுச்சுன்னா நம்மளால தாங்க முடியவில்லை. அதுக்கு அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறோம். ஏசி போட்டுக்கிறோம், டூருக்கு போகணுமா டூருக்கு ஓடிடுறோம், என்ன உடலுக்கு தேவை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் மறுமையினுடைய வெப்பம் என்பது உலகத்தின் உச்சபட்ச வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகம். உலகத்தினுடைய உச்சபட்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எரிமலை குழம்பு இருக்குல்ல, அதை பார்ப்பதற்கு நெஞ்செல்லாம் பதபதக்கும். வீடியோக்கள்ல எரிமலை குழம்பை பார்த்தால் அந்த மலையை, கற்களை, பாறையை கரைத்து கொண்டு அந்த நெருப்பு குழம்பாக ஓடி வரும். பார்ப்பதற்கு நெஞ்சமெல்லாம் பதறும். அது உலகத்தினுடைய நெருப்பு. நாம பார்க்கக்கூடிய உச்சபட்ச நெருப்பு அதுன்னு சொல்லலாம். அதை விட 70 மடங்கு அதிகம்னா நரகத்தினுடைய வெப்பம் என்பது அதை விட, உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு உஷ்ணம் மிகுந்தது, வெப்பம் மிகுந்தது என்றால், அந்த வேதனையிலே இறைவன் புரட்டுகிற பொழுது, அந்த வேதனையிலே நம்முடைய உடல் பொசுங்குகிற பொழுது, அந்த வேதனை அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த வேதனையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மரணம் வருகின்ற பொழுது புலம்பாமல் நம்முடைய மரணம் நல்லவர்களின் மரணமாக அமைய வேண்டும் என்றால், நம்மிடத்திலே அமல்கள் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய தீமைகளை விட அமல்கள் மிகைத்திருக்க வேண்டும். நமக்கு கணக்கு தெரியாது, இப்ப நன்மை அதிகமா செஞ்சிருக்கிறோமா தீமை அதிகமா செஞ்சிருக்கிறோமா கணக்கு தெரியாது. தெரியாத பொழுது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு நொடி கிடைத்தாலும் அதை நல்வழியிலே பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.